வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான சாக்லேட் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடித்தமான இந்த ஸ்வீட் நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யலாங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டான சாக்லேட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 1/4 கப் அளவு ரிஃபைண்ட் ஆயில் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. ஒரு 3/4 கப் அளவு பவுடர் பண்ண சுகர் போட்டுட்டு நல்லா இது போல் கலந்துக்கலாம். இப்போ இதில் ஒரு எக்கு இப்போ உடச்சி ஊற்றிடலாங்க. முட்டை இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா அதில் நம்ம இதை நல்லா அடிச்சிடலாங்க. நல்லா ஃப்ளஃபியாக வரும். இல்லைன்னா கூட நம்ம விஸ்கில் வச்சு அடிச்சுக்கலாம். இதை போல் நல்லா கலந்துக்கலாம். இப்போது 1 கப் அளவு மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா இதையும் போட்டுட்டு நம்ம ஒரு 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் போட்டுடலாங்க. இதெல்லாம் நம்ம சலிச்சுக்கலாம். சலித்து வந்த பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேட்டருள்ள இதை போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இதுக்கு நம்ம சுட வச்சு ஆற வச்ச பால் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரே டைரெக்ஷன்லேயே நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை போல் மடிப்பாக விழுற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். இது போல் ஃபோல்டிங்காக விழும் அந்த ஸ்டேஜில். இப்போ இதெல்லாம் கலந்துட்ட பிறகு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸு ஊற்றிடலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அது உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம கேக் பண்ணுற ட்ரே எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் இது போல் எல்லா இடமும் படுற மாதிரி தடவிடலாங்க. மேலே கொஞ்சமாக மைதா அப்படியே தெளித்து விட்டுட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம இதை தட்டிக்கலாம். அப்போ தான் கேக்லாம் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு லைட்டாக அப்படி டேப் பண்ணலாம். ஒரு 3-4 தடவை டேப் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் உள்ள மெதுவாக எடுத்து வச்சிடலாங்க. வச்சுட்டு நம்ம அந்த மூடியில் தலைக்கீழாக கவுத்துட்டு வச்சிடலாம். அந்த பாத்திரத்தை தலைக்கீழாக கவுத்து எடுத்து வச்சிடலாங்க. இதை நல்லா 35 to 45 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு எரியட்டோங்க. 35லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நல்லா எரியட்டும். இப்போது நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே இது மேலே டெக்கரேஷனுக்காக முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி இருந்ததுங்க. அதையும் லைட்டாக அப்படி மேலே தூவிட்டேன். இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம ப்ளெயினாகவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி மேலே தூவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ரெடி ஆனதும் நம்ம எடுக்கலாங்க. இப்போ நல்லா 45 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. இப்போ ஒரு சின்ன குச்சி இல்லைன்னா கத்தியில் இது போல் உள்ளே செக் பண்ணி பார்க்கலாங்க. உள்ளே விட்டு பார்க்கலாம். ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுங்க. இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ இது ஈஸியாக வரதுக்காக நம்ம ஓரெல்லாம் கத்தியில் இதை போல் கீறி விட்டுறலாங்க. அடி வரைக்கும் நல்லா கீறினா நம்ம ஈஸியாக எடுக்க வரும். எல்லா பக்கமும் கத்தியில் எல்லா பக்கமும் கீறி விட்டுறலாங்க. ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இதை ஒரு பிளேட் வச்சுட்டு தலைக்கீழே கவுத்துடலாங்க. நல்லா ஆறுனதும் தான் இதெல்லாம் வெளியில் வருங்க. இப்போ மேலே அப்படியே தட்டிடலாம்.
இப்போ தலைக்கீழ அப்படியே கவுத்து பார்க்கலாங்க, வருதான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கேக்கில் ஈஸியாக வந்துருச்சுங்க. இதை நம்ம வெளியில் எடுத்துட்டு நம்மளுக்கு இஷ்டப்படி என்ன ஷேப்பில் கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணி கொடுக்கலாம். டேஸ்டான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா புசு புசுன்னு நல்ல ஸ்பாஞ்ச் போல் ரொம்ப அருமையாக வந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் இந்த டேஸ்டான சாக்லேட் கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.